வணக்கம். இந்த பதிவு தமிழகத்தில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கான பதிவு. தமிழகத்தில் எல்லாம் தற்குறிகள் தான் இந்த தாவேக்காக விஜய் என்ற கட்சிக்கு போட்டார்கள் என்று சொல்கிறது உண்மையிலே சரியா, அல்லது வாக்கு இயந்திரம், அந்த இவிஎம் மெஷின் என்று சொல்லப்படுற அந்த வாக்கு இயந்திரத்தை மாற்றி கள்ள வாக்கு போட்டு தான் வென்றார்களான்னு பார்ப்போம். அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சனத்தின் சிந்தனை திறன் இல்லை இப்போ இருக்கிறது மிகவும் படித்தவர் பல பதவிகளில் இருக்கணும். இந்த தொழில்நுட்பம் ஐடி துறையில் எல்லாம் படித்து பெரிய பல வேலைகள் பெரிய கம்பெனிகள் எல்லாம் உருவாகிருக்கு. அது பார்த்தாமல் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடுகளில் பல நிறுவனத்தின் சிஇஓ, இப்போ சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ வர்ற அளவுக்கு தமிழர்கள் முன்னேறாங்க. வேறு மற்ற நிறுவனங்கள்லேயும் எல்லாம் தமிழர்கள் பெரிய பதவியில் வர்ற அளவுக்கு தமிழர்கள் முன்னேறிக்கணும். அவை இந்த சிந்தனை திறனெல்லாம் மிக அபாரமாக வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் எப்படி அது ஒரு விஜய்க்கு சினிமா முகத்தில் போட்டார்கள் தற்குறிகள் என்று சொல்கிறது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. அப்போ என்ன தான் நடந்திருக்குன்னா, இவிஎம் மெஷின் மாற்றப்பட்டிருக்கா, அதாவது அந்த இயந்திர வாக்கு எடுக்கிற மிஷின், அதாவது இவிஎம் மிஷின் என்று சொல்கிறாங்க. அந்த மிஷின் இந்தியாவில் செய்யப்படுது. அந்த ப்ரோக்ராம், அந்த சிப் ப்ரோக்ராமபிள், அதாவது ரீப்ரோக்ராமபிள் இல்லையண்டினம். ஆனால் அந்த சிப்பை தயாரிக்கிற நெதர்லாண்ட் கம்பெனி, டச் கம்பெனி வெப்சைட்டில் போட்டிருக்கு அந்த ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராமபிள். அப்போ இது தமிழ்நாட்டிலையும் இந்த ஆர்டர் பண்ணி எடுத்த அந்த நம்பர் ஆஃப் இயந்திரம், அந்த ஆயிரக்கணக்கான இயந்திரங்கள் எடுக்கப்பட்டது. அதில் பல ஆயிரக்கணக்கானது அது பழுதன்று சொல்லி கணக்கு காட்டப்பட்டிருக்கு. என்னென்று ஓட பண்ணது அவ்வளோ அதில் பல ஆயிரம் பழுதாக வந்ததுக்கு. அதில் உண்மையிலேயே இவங்கள் அந்த ஒரு கொப்பியை வாக்கெடுக்கிறதுக்கு விட்டுட்டு இன்னொரு கொப்பியை அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்களை மாற்றி வச்சுக்கொண்டு ஓகே இதுக்கு வச்சு கொண்டிருப்போம். அது வந்தோடனே இதை ஸ்வாப் பண்ணுவோம், அதாவது மாற்றி செஞ்சுட்டு இதை அதை அங்கே வச்சுட்டு அதை இங்கே வச்சுட்டு இது பழுதாக போன இயந்திரம் மட்டும் மேட்டதை வச்சுருக்கு. அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு அதிகமான இயந்திரத்தை ஓட பண்ணி அதை பழுதாக போச்சுன்னு காட்டுனாங்கன்றது இருக்கலாம். இவிஎம் மிஷினில் ஒரு பிழையும் இல்லை, அது சரியாகத்தான் செய்யுது. அதாவது நாங்கள் என்ன அமர்த்துறோமோ அது பிரிண்ட் பண்ணுது, அதெல்லாம் சரிதான். என்ன அமர்த்துறதோ பிரிண்ட் பண்ணுறது சரிதான். ஆனால் அந்த மெஷினையே பிறகு மாற்றிடலாம், இன்னொரு மெஷினை வச்சு அந்த மெஷினை கணக்கு காட்டுறதுக்கு அனுப்பலாம். ரைட், அது செய்யலாம். நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யுங்கோ, பிறகு கடைசியில் மிஷினை மாற்றினா அது பிரயோசனம் இல்லாமல் போய். ரைட், அப்படி பல ஆதாரங்கள் இதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்களே பலது இருக்குது. அதாவது 2022ஆம் ஆண்டு 349 வேட்பாளருக்கு ஒரே ஒரு வாக்கு தான் விழுந்திருக்கு. அதாவது வேட்பாளர்கள் நின்றுருக்கணும் எலெக்ஷனில், ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வாக்கு தான் விழுந்திருக்கு. அவர்கிட்ட உண்மையான பஞ்சாதி பிள்ளைகள் ஒருத்தருமே அவருக்கு வாக்கு போட இல்லையா, அப்படி நடந்திருக்கா? அப்படி நடக்குமா? அது 349 பேருக்கு 1-2 பேருக்கு நடந்திருக்குன்ற நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் 349 பேருக்கு கட்சிகள், அதுவும் பெரிய கட்சிகள் நின்றவர்களுக்கே நடந்திருக்கு. சரி, அந்த ஒரு வாக்கு தான் சரி, அப்படி ஏதோ பஞ்சாயத்து உண்மையிலே போட இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி இருந்தாலும் 170 பேருக்கு 0 வாக்கு விழுந்திருக்கு. அதாவது வாக்கு கேட்டவரே வாக்கு போட இல்லையா? அகெயின் இது 1-2 பேருக்கு இல்லை, 170 பேர்கிட்ட அப்படி நடந்திருக்கு, சுழியம்பாக்கு. அப்போ இது இயந்திரத்தில் ஏதோ பிழை இருக்குது, அல்லது இயந்திரத்தை மாற்றப்படுது. இது நிரூபிக்கத்தக்கதாக பல ஆதாரங்களுடன் இருக்குது. ஏன்னா 2022 நடந்த வாக்கெடுப்பை பார்த்தாலே தெரியும். இது இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமில்லை மற்ற மாநிலங்களையும் இது நடந்திருக்கு. அவங்கள எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் கதைச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மாற்ற விருப்பம் இல்லை. ஏன்னா அது பதவிக்கு வராங்க, வாக்கு இயந்திரத்தை பிள்ளையாக மாற்றி காத்தி தான் பதவிக்கு வரணும். பதவிக்கு வந்தோடனே அதை மாற்றுறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நாங்கள் இப்படி தானே வந்தாங்க, இப்போ இதை வச்சுருந்தா நாங்கள் என்ன இப்படி வந்து கொண்டு இருக்கலாம்ன்ற சிந்தனையில் இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா இப்போ 2026ஆம் ஆண்டு நடந்தது. இது வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இப்படியெல்லாம் தேர்தல் நடந்து அங்கெல்லாம் பிஜேபி பெரும்பான்மையாக வென்றிருக்கு. ரைட், ஆனால் உண்மையிலே ஈஸ்ட் சைடில், அதாவது கிழக்கு இந்தியாவில் பெரிதாக பிஜேபிக்கு ஆதரவு இல்லை. ரைட், அஸ்ஸாம், மிருசும் அப்படியான இடங்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவே இல்லை. அப்போ அந்த என்னென்று பிஜேபி அப்படி பெரும்பான்மையாக வென்றிருக்குன்றது சந்தேகம். அங்கத்தே பெண்மணி முதலமைச்சர் பெண்மணி அவள் இது இயந்திரத்தில் ஏதோ பிள்ளையாக செஞ்சுருக்குன்னு சொல்லி பதவி விலக மாட்டான் இருந்தது. இப்போ என்ன நடந்தது எனக்கு தெரியல, செய்தியை பார்க்கணும். ஆனால் அந்த அப்படியான இது நடந்திருக்கு. அப்போ உண்மையிலேயே என்னென்று அப்படி மெஜாரிட்டியாக வின் பண்ணுற ஒரு மாநிலத்தில் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு பார்ட்டிக்கு என்னென்று அவ்வளோ அது வருகுது. ரைட், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒருத்தரும் இது இல்லை. ஆனால் பிஜேபி தான் விஜய் தாவேக்காவை கொண்டு வந்ததா பதவிக்குன்றது தான் ஒரு சந்தேகம். ரைட், ஏனெண்டா இப்போ ஒரு சீமான் ஏதோ அவர் வென்றுவார் என்ற ஒரு பயத்தில் ஏதோ ஒரு எதிர்கட்சியை கொண்டுரும், மாற்றுக் கட்சியை மக்களுக்கு காட்டணும், ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுக்காக
முதல் ரஜினிகாந்தை வர சொல்லி கேட்டது. ரஜினிகாந்தும் வாரன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் அவர் பின்வாங்கிட்டார். அப்போ அது பிஜேபி இந்த செயற்பாடாக தான் இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பிஜேபி ஆதரவாளர், ரைட்? அப்போ அவர் அதை செய்ய பின்வாங்கிட்டார். இப்போ விஜயை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பம் கமல்ஹாசனை கொண்டு வந்தது, கமல்ஹாசன் பிழைச்சி போச்சு, அப்புறம் விஜயை கொண்டு வந்திருக்கு. அப்போ என்னென்னா ஒரு ஒரு தமிழ் தேசியம் வந்து வெற்றி பெறக்கூடாது, தமிழ் தேசியம் வளர்ந்தால் ஹிந்தியை அங்கீகரிக்க ஹிந்திக்கு எதிராக வந்துடும், ஹிந்தி அதுகளுக்கு எல்லாம் பிரச்சனையாக வந்துடும்ன்றதுக்காக ஒரு ஆதரவு கட்சியை கொண்டுறணும் என்றதுக்காக கொண்டு வந்திருக்கலாம். அதே இப்போ கொண்டு வந்தது இவ்வளோ காலம் இருந்து ஏன் கொன்றே இல்லை என்று நீங்கள் கேட்கலாம், ரைட்? இவ்வளோ காலமும் திமுக வந்து இந்த என்ன மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுக்க இல்லை. அது இப்போ கடைசியில் நடந்தது கூட மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டோம். அந்த மாட்டம் என்று திட்டவட்டமாக சொன்ன பிறகுதான் இப்போ இவ செய்யணும். ஓகே, இப்போ மாட்டோம்னு சொல்லிட்டோம், இனிமேல் இந்த கட்சியை மாற்றணும். இவ்வளோ காலம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா அடித்து கொண்டு தலையசைச்சு கொண்டு இருந்தவ இப்போ அந்த என்ன மும்மொழி கொள்கையை மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். மற்றது அந்த பட்ஜெட் ரிப்போர்ட்டில் கூடி தமிழ் ரூனா போட்டது, அதாவது ஹிந்தி ரூனா போடாமல், அந்த ஹிந்தி ரூனா சைன் போடாமல் தமிழில் ரூனா சைன் போட்டு பட்ஜெட் டாக்குமெண்ட் அந்த ஆவணம் வெளியிட்டது. அந்த தமிழகத்தின் பட்ஜெட் டாக்குமெண்ட் அப்படி தமிழ் ரூனா போட்டு வெளியிட்டது. அப்போ அதெல்லாம் அதைக்கு பிடிக்க இல்லை, ரைட்? அப்போ அதுக்காக இப்போ ஒரு கட்சியை மாற்றணும், திமுகவை மாற்றணும். ஆனால் தமிழ் தேசிய சீமான் வரக்கூடாது. அப்போ யாரை கொண்டு வரோம்னு விஜயை கொண்டு வந்து இதெல்லாம் செய்ய. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஒரு இனிலண்ட கான்ஃபிடெண்ட்டாக அவர் பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் நாங்கள் வெளில போகிறோம், நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம், வெல்லுவோம், கட்டாயம் தண்டுவோம்னு சொல்லுவார், ரைட்? அது சொல்ல கூட நீங்கள் யோசிக்கலாம், ஓகே அவர் ஒரு உண்மையிலே ஒரு வில்லக்கூடியவர் என்ற சிந்தனையில் இருந்திருக்காருண்டு. ஆனால் அவருக்கு இந்த எலெக்ஷனுக்கு முதலே விவாகரத்து பிரச்சனை வருது. மனைவி சங்கீதா விவாகரத்து தண்ட போகிறேன், இவ ஒரு சீட்டிங் கேஸ், அதாவது கள்ளத்தொடர்பு இருக்குது என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அப்போ விவாகரத்து வர அந்த கேஸ் வரக்கூடி இவர் அதை பற்றி ஒரு கணக்கெடுப்பும் கூட இல்லை, ஒரு கணக்கே இல்லாமல் கேஸ் இந்த மாதிரி இருக்கிறார். ஏனெண்டா இவருக்கு யாரோ சொல்லிடணும், உன்னை நான் பதவியில் இருத்துவேன், அது என்ன மேட்ரு இல்லாமல் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஈவி இயந்திரத்தை மாற்றி பதவியில் இருத்துவோம், இப்போ யாரை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு யாரோ ஒரு பதில் சொன்னால் நீங்கள் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ உண்மையான ஒரு அரசியல்வாதி, உண்மையாக நேர்மையாக தானே நின்று இல்லை வெல்லோணும் என்று நிற்கிற ஒரு அரசியல்வாதி வந்து இப்படி தண்டை பஞ்சாதி விவாகரத்து கேட்க போகிறா, திருமணம் முறிவு வேண்டோடனே உடனே யோசிக்கும், ஐயோ இது அஃபெக்ட் பண்ணும், பொம்பளைகளோட வாக்கு அஃபெக்ட் பண்ணும், பொம்பளைகள் வாக்கு போடுறதை நிப்பாட்டிடணும், என்ன கள்ளத்தொடர்பு இருக்குது பிரச்சனை என்றெல்லாம் சிந்திக்க வேணும், ரைட்? அப்போ அவர் அதுக்காக ஏதாவது எடுப்பேன். நார்மலான அரசியல்வாதி என்ன செஞ்சுப்பாருன்னா பஞ்சாதி காலில் விழுந்தனாலும் ஐயோ நீ இப்போதைக்கு டிவோர்ஸை பற்றி தண்டாத, நான் நீ சொல்கிற எல்லாம் கேட்குறேன்னு அடக்கி அமக்கி வாசிச்சு இருந்திருப்பேன், ரைட்? ஆனால் இவர் செய்ய இல்லை, நீ போய் வாயத்தை போடுற போடு எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு அதை பற்றி வாயை துறைக்கையில் கதைக்கையில் என்னென்னா எனக்குத்தானே எப்படியோ வின் பண்ணுறோன்னு தெரியுமே, இயந்திரத்தை மாற்றிடுவாங்கன்னு தெரியும், அப்போ நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், விளங்குதா? அப்படியான சிந்தனையில் தான் அவர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ரைட்? அப்போ இதுக்காக தான் அப்போ என்ன விஜய்க்கு கொண்டு வந்தேன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ என்னத்துக்கு இவரை விஜயை கொண்டு வந்தேன்னா இப்போ அந்த மும்மொழி கொள்கையை திமுக எதிர்த்துட்டுது, ரைட்? இது நான் சொல்கிற ஏதோ திமுக ஆதரவாளராக இல்லை. அப்போ ஆனால் இந்த திமுக மும்மொழி கொள்கையை எதிர்த்தபடியாக இப்போ இவரை பதவி கொண்டு வந்து ஒரு கொஞ்ச காலத்தில் இவர் அந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பார் என்றதான் என்ற சிந்தனையாக இருக்குது, ரைட்? நீங்கள் அதை பாருங்க, உண்மையிலே தமிழ் தேசியவாதிகளே நீங்கள் கவனிக்க வேண்டியது தான். இவர் இப்போ விஜய் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறாரா இல்லையான்ட்டு பாருங்க. அப்படி ஆதரிக்கா இல்லை. மற்றது இந்த ஈவி இயந்திரத்தை வேண்டாம், அது உண்மையிலே பிரச்சனைகள் இது இருக்குது. அதாவது வாக்குச்சீட்டு முறை திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா பல வெளிநாடுகளில் ஐரோப்பா நாடுகளில் ஈவி இயந்திரம் கொண்டு வந்ததுகள் எல்லாம் இப்போ ஜெர்மனி நெதர்லாண்டெலாம் கொண்டு வந்தவங்கலாம் திருப்பி மாற்றினவங்க வாக்கு இயந்திரத்துக்கு. ஏன்னா அது உண்மையிலே பிள்ளைகள் இருக்குது, அது தண்டலாம்னு சொல்லி மாற்றினது. அப்போ இப்போ உண்மையிலே தாவேகா விஜய் வந்து வாக்கு இயந்திரத்தை மாற்றாமல் தஞ்ச சொந்த இதிலே வாக்கில் வந்திருந்தாருண்டா இவர் இல்லை பேப்பருக்கு கொண்டு வருவோம், வாக்கு வீட்டுக்கு முறைமைக்கு கொண்டு வருவோம், மாற்றுவோம்னு சொல்லி ஆமோதிப்பார், அதை அதுக்கு ஆதரிப்பார். ஆனால் இயந்திரத்தை மாற்றி களவாத்தான் வந்தாருண்டா இவர் அதை ஆதரிக்க மாட்டார். ஏனண்டா அந்த முறையிலான வந்தேன், அப்போ இனிமேல் அடுத்தடுத்த முறையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது வேண்டாம். அந்த யாரோ எனக்கு சொன்ன அந்த ஒரு உறுதிமொழி இருக்குது, நான் என்ன பதவியில் கொண்டுருவோம்ண்டு, ரைட்? அந்த உறுதிமொழி இருக்கபடியா எனக்கு அந்த இயந்திரம் இருந்தால் தான் அடுத்தடுத்த முறையும் வரலாம் என்ற இதுவும் இருக்குது, விளங்குதோ? அப்போ அவரை எதிர்ப்பார். இப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அப்படி இயந்திரத்தை மாற்றி இருக்கிறோன்னா விஜயை மெஜாரிட்டியாகவே வின் பண்ண வச்சுருக்கலாமே, ஏன் வின் பண்ண வைக்க இல்லை என்று சொல்லிடுவேன். ஆனால் உண்மையிலேயே
எல்லா தொகுதியிலையும் தாவேக்காவே வேண்டாம், அது ஒரு அப்பட்டமான இதாக மாறினதாக தெரிஞ்சிடும் மக்களுக்கு. ரைட், என்னென்ன எல்லா தொகுதியிலையுமே தாவேக்காவே வின் பண்ணிட்டாருன்ட்டு. ரைட், மற்றது இப்போ இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னுக்கு ஒரு கணிப்பீடு செய்கிறது. ரைட், அந்த கணிப்பீடு செய்யக்கலாம் உண்மையிலே கண்டுபிடிக்கலாம் இந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவினம், யாருக்கு வாக்கு கூட இருக்குது, இந்த தொகுதியில் யாருக்கு வாக்கு குறைய இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தமிழகத்தில் பெரும் தலைகள் எல்லாம் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்கணும். அப்போ அது ஒரு இயற்கையாக நடந்த மாதிரி தெரியல. ஒரு பெருந்தளவை என்னென்று பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறது, ஒரு கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருந்தால் அது கொஞ்சம் ஒரு மட்டுமட்டாக வந்து கொஞ்சம் பேர் கூட அங்கால போட்டாங்கன்னு சொல்லலாம். ரைட், பெரிய 10,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் எல்லாம் வென்றிருக்கணும் தாவேகா வேட்பாளர்கள். ரைட், அப்போ அது என்னென்னா இப்போ முதலே கணிப்பு செய்கிறது. ஓகே, எந்தெந்த தொகுதியில் யார் வின் பண்ண போயிடணும். ஓகே, இந்த தொகுதியில் தாவேக்கா வின் பண்ணுமென்று கட்டாயம் தெரியுமெண்டா அதுக்கு அந்த இயந்திரமே தான் மாற்ற தேவையில்லை. ஏன்னா அதில் மெஜாரிட்டியான பெரும்பான்மையான ஆட்கள் அது தாவேக்காக தான் போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு மாற்ற தேவையில்லை. எங்கே சொல்லே இல்லையோ இந்த பெரும் முதலைகள் இருக்கிற இடங்களை பெரிய ஆக்கள் இருக்கிற இடத்துல சொல்லே இல்லை, அவங்க அப்போ அவங்கள விழுத்தோணும். அப்போ ஸ்டாலின் மாதிரி அவரை மாதிரி முன்னாள் ஸ்டாலின் மாதிரி அப்படி மற்ற பெரிய பெரிய அமைச்சர் பதவியில் பெருமை இருந்த இடத்துல தான் ஓகே இவேண்ட இடத்துல அந்த இயந்திரத்தை மாற்றணும். ஏன்னா இதெல்லாம் வின் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த இடத்துல மாற்றணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட இடங்களை மாற்றிடணும். சில இடங்களில் இவன் மாற்ற இல்லை, என்னடா அது வின் பண்ணுவோம்னு தெரியும். ஆனால் இப்போ இந்த விவாகரத்து வந்தோடனே உண்மையிலேயே மக்கள் மாறிடணும். அட இது விவாகரத்து, இவர் கள்ள தொடர்பு இருக்குன்னு இப்படியானவரா பிரச்சனையே என்று சொல்லி பெண்கள் மாறிடணும். அப்போ இதை முதல்ல கணிப்பேடு செய்யக்குள்ள தாவேக்கா வின் பண்ணுமென்று யோசிச்சிருந்தவ. அப்போ அதனால் அந்த இயந்திரத்தை மாற்றணுமென்ற சிந்தனைக்கே போகலை. ஆனால் கடைசி டைமில் அது நண்ட வேண்டி வந்துட்டுது. ஏன்னா இவர் அந்த விவாகரத்து பிரச்சனை வந்தபடியா அப்போ அந்த இடங்களில் தோற்று போய்க்கலாம். அதனால தான் இவர் பெரும்பான்மை எடுக்காமல் நடந்திருக்கலாம். ஆனால் கட்டாயம் ஒரு பெரும் தலைவர்கள் பெரும் மந்திரிகள் இருந்த இடத்துல ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்றதுக்கு காரணம் இயந்திரம் மாற்றினதாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க அப்போ காங்கிரஸ் என்னென்று பிஜேபி பார்ட்டியோடு சேர்ந்துருக்குது, அது பிஜேபிக்கு எதிர்தானேன்ட்டு. உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸோ பிஜேபியோ எல்லாமே அவங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று. எப்படின்னா இப்போ இந்த இஸ்லாமியர்கிட்ட மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதி என்று இந்தியாவில் இடிக்கப்பட்டது. இப்போ இடித்த சமயத்தில் பிஜேபி இடித்தது, அதுதான் ஆட்சியில் இருந்தது. அந்த டைமில் காங்கிரஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் செய்யலை. அதாவது சும்மா அறிக்கை விட்டதை ஒழிய இந்த ஆக்சுவலாக ஒன்றும் ஒரு போராட்டம் மறியல் போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தணுமென்று அப்படி ஒன்றுமே செய்யறதில்லை. சரி, அதுதான் விட்டிங்கனாலும் பரவாயில்ல. பிறகு அந்த பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டு முதல் கல் நட்டது. அந்த முதல் கல் நாட்டு விழாவில் அந்த காங்கிரஸ் வந்து அப்போ வாழ்த்தினவன். அட இப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ட்டி ஆப்போசிட் ஆகிட்டு இப்படி இதாக செய்யுதுன்ற டைமில் அவ்வளோ இடிச்சு தண்டா பிறகும் இவன் வாழ்த்தினவன். அப்போ இப்படி வாழ்த்தினா இது எல்லாம் உண்மையில ஒன்று. அதாவது இந்திக்காரனுக்கு தெரியுது தாங்கள் எல்லாம் ஒன்று, யாரை ஒடுக்கணும் அழிக்கணும்ன்ட்டு அவனுக்கு வடிவாக தெரியுது. இந்த தமிழனுக்கு தான் தெரியுது இல்லை. காங்கிரஸ் அப்படி எதுக்கு நிற்குது, பிஜேபி இருக்கிற காங்கிரஸோட தானே விஜய் சேர்ந்தது, பிஜேபியோட சீரியல்ல என்னென்ன இப்போ காங்கிரஸ் என்ன பிஜேபி தான் செஞ்சேன்னு சொல்கிறீங்களெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே இந்திக்காரனுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் ஒரே ஆக்கள், இவங்களை தான் ஒழிக்கணும். அப்போ நீ அங்காளி சைட்டால் ட்ரை பண்ணு, அணிஞ்சால் சைட்டால் ட்ரை பண்ணுன்ட்டு அவங்கள வடிவாக சிந்திக்கிறாங்க. ஒரு வாக்கில் 20 லட்சம் வாக்கு, அதாவது 50% வாக்கை என்னென்று ஒரு கட்சி இழக்கிறது திடீரென்று. அதாவது ஒரு பேட் நியூஸ் ஒன்றும் வரையில்லை, ஒரு அவற்றை குற்றம் ஒன்றும் கண்டுபிடிச்சி பிடிக்க இல்லை, ஏதோ செஞ்சுட்டாரு காவல்துறை பிடிச்சி அப்படி ஒன்றுமே நடக்கல. ஆனால் 50% வாக்குச்சரிவு நடந்திருக்கு. அதாவது 20 லட்சம் மக்கள் அவருக்கு வாக்கு போடாமல் மாறி இருக்கணும். இது நம்பக்கூடிய மாதிரி இல்லை தமிழ் தேசியவாதிகளே. அங்கே எங்கேயோ பிள்ளை நடந்திருக்கு. எங்கே பிள்ளை நடந்திருக்கு? இயந்திரம் மாற்றப்பட்டிருக்கலாம்ன்றது இதுக்கு என்னமோ ஒரு வெளிச்சேக்கிற இதாக தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் என்னமோ தமிழ் தேசியவாதிகளே பார்த்துக்கொள்ளுங்கள். இது வேறு வந்து மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறாரா இல்லையான்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். உண்மையிலே விஜயே தமிழ் உண்மையிலேயே அவரை என்ன கள்ளமாக வந்தால் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே தமிழுக்கு நல்லது செய்யணும் என்றால் அவர் செய்ய வேண்டியது 2 விஷயம். இந்த 2 விஷயம் செய்யாட்டி உண்மையிலேயே எவருமே யார் வந்தாலுமே அது சரியில்லை. என்னென்னா, முதலாவது தமிழை கட்டாய பாடமாக்கணும். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அவை வேண்ட மொழிகள் கட்டாய பாடமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மாநிலம் இல்லைன்றது
அதை என்னென்று நியாயப்படுத்தி ஒரு ஆள் கதைக்கிறாள் என்றாலே அந்த ஆள் வந்து சரியான தமிழர்களுக்கான தலைவராக இருக்க முடியாது. அப்போ கட்டாயம் தமிழ் பாடத்தை கட்டாயமாக ஆக்கணும். தமிழ் படிக்காமல் ஒரு பாடசாலையும் இருக்கக்கூடாது. தமிழகத்தில் தமிழ் ஆசிரியர் இல்லாத பாடசாலைகளே பல இருக்குது. தமிழில் ஒரு வகுப்பில் தமிழ் ஆசிரியர் இல்லைன்னு இல்லை, அந்த ஆசிரியர் அந்த பாடசாலையிலேயே இல்லை. அப்படி இல்லாத பாடசாலையே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இப்படியானது ஒரு மிகப்பெரிய பிழையாக பார்க்குறோம். ரைட், அது வந்து தமிழை உண்மையில் தமிழோட வளர்ச்சியை, தமிழுக்கு பொருளாதார உதவி ஒன்றும் இல்லாமல் அது முடக்கிற வழியாகத்தான் அது தெரியுது. மற்ற மாநில காலங்கள் எல்லாம் தங்கட மொழிக்காக கட்டாய பாடமாக்கி அது படிக்கணும், அதுக்கு செய்யல. தமிழ்நாட்டில் ஒருத்தரம் வந்து செய்யணும் இல்லைன்னா உண்மையிலேயே தமிழ் மேல் பற்று இருக்கிற ஆக்கள் இல்லை. ரைட், ரெண்டாவது தமிழ் மொழி பாஸ் ஆன, அதாவது தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றால் மாத்திரம்தான் வேலை என்று அறிவிக்கணும் தமிழ்நாட்டில். அதாவது தமிழ் மொழியிலே படிக்காமல் இங்கிலீஷோ படித்தோ, ஹிந்தியில் படித்தோ, வேறு எண்ணத்தில் படித்தோ, தெலுங்கில் படித்தோ, எண்ணத்தில் படித்தோ அதே வச்சுக்கொண்டே வேலை எடுக்கலாம்ன்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. தமிழ் மொழி பாடம் தேர்ச்சி பெற்றால், அது ஹிந்திக்காரனாக கூட இருக்கலாம், தெலுங்கனாக கூட இருக்கலாம், ஆனால் தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றால், இப்போ இந்திய நடுவண் அரசுக்கு அப்ளை பண்ணிக்கல ஹிந்தி கட்டாயம் படித்தா தான் நடுவருக்கு அரசு அப்ளை பண்ணலாம்லாம் அப்ளை பண்ணப்படுறீங்களானே. அதுக்கு ஓமண்ட எலுமெண்டால் இதுக்கு ஓமண்ட ஒன்று. ஏன்னா அதே சேம் கான்செப்ட் தான். ஏன்னா நடுவண் அரசுக்கு ஹிந்தி வேணுமென்று கட்டாயமாக்கணும்னா மாநில அரசுக்கு தமிழ் வேணுமென்று கட்டாய பாடமாக கட்டாயம் தமிழ் இருந்தால் தான் வேலை எடுக்கலாம் என்று கட்டாயமாக்கணும். அப்படி கட்டாயமாக்கினா தான் தமிழர்கள் இந்த பொருளாதாரம் வளரும். இல்லாட்டி தமிழர்கள் இப்படியே அழிஞ்சு போவாடே. தமிழ் படித்து எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்னத்துக்கு தமிழ் படிக்கணும்? அது உண்மையான பற்றாளன் கஷ்டப்பட்டு படித்து கடைசியில் ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனாக செத்து போவான். அதுதான் நடக்கும். பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தேவையில்லையப்பா, எங்களுக்கு காசு பிள்ளை பாவனம் பிள்ளை பசியர் இருக்குது, பட்டினியாக இருக்குது, பஞ்சாதிக்கு சோம் இல்லை, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், ஆனால் வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது? அப்போ ஹாஸ்பிட்டல் ஃபீ கட்டணுமெண்டா நான் எனக்கு தமிழ் படிக்கணுமெண்டு இல்லை, எனக்கு நான் முதல் சர்வைவ் பண்ணணும், நான் முதல் உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம். ரைட், அப்போ அதுக்காகவே தமிழ் படிக்க தேவையில்லை, நீ வேறு யாராவது படித்து வேலையிடன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயம் தமிழ் மொழி பாடம் கட்டாய பாடமாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தேர்ச்சி பெற்ற ஆங்கில ஸ்கூலாகவே இருக்கட்டும், அமெரிக்கன் மிஷனரி ஸ்கூலாகவே இருக்கட்டும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்கூலாகவே இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் தமிழ் மொழி கட்டாயம் பாடமாக கொண்டு வரணும். தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றால் தான் வேலை என்றால் இருக்கணும். அதாவது இங்கிலீஷ் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, கூகுள் கம்பெனியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இயங்குறேன்னா தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றால்தான் அதில் வேலைக்கு எடுக்கல. அப்படி கொண்டு வரணும். இது வந்து ஏதோ விஜய்க்கு எதிரானது என்று பதிவில்லை. ஈவன் சீமானண்ணே முதலமைச்சராக, தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து இந்த ரெண்டும் செய்யாட்டி அவர் உண்மையான தமிழ் தேசியவாதி இல்லை, உண்மையான தமிழ் பற்றாளன் இல்லை. ஏனென்றா தமிழ் பற்று என்று ஐயோ எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை கதை கொடுக்கணும், பிடிக்கணும், தமிழ் கதைக்கணும், தமிழ் என்று சொல்கிறதில் இல்லை. தமிழ் உண்மையிலே தமிழுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணும். அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, மீனை பிடிச்சு கொடுத்தா அவனுக்கு அன்றைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு, மீனை பிடிக்க படிப்பிச்சா அந்த அவனுக்கு வாழ்நாள் பூரா சாப்பாடு. ஏன்னா அவனே தானே மீன் பிடிச்சி சாப்பிட்டு கொண்டு இருப்பான். அதை மாதிரி தான் தமிழ் உணர்ச்சி உருவாக கழிச்சு தமிழுக்கு இலவச மானியம் கொடுத்து அதில் செய்ய வேண்டியது. உண்மையான தமிழ் பெற்றாலும் தமிழை வளர்கிறதுக்கு தமிழர்களை வளர்த்தணும். தமிழர்களை வளர்க்கணும்னா தமிழர்கள் இப்படி தான் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்கணும். தமிழ் மொழி தெரிஞ்சால் தான் வேலை என்று கட்டாயமாக்கணும். அப்படி ஆக்கினா தான் தமிழ் வளரும், தமிழர்கள் வளர்வார்கள், எல்லாம் வளர்ந்தால் தமிழ் மொழி தானாக உச்சத்துக்கு போகும். இப்படி இதை செய்யாட்டி சீமானே உண்மையிலே தமிழர் தேசியவாதி இல்லை. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சீமானன் அப்படி செய்ய இல்லையா, வேற ஒரு ஆளை பதவிக்கு கொண்டு வாங்க, இல்லை வேறு யார் செய்யணுமோ அதே கொண்டு வாங்க. அப்படி சொல்கிற ஆளை கொண்டு வந்து பதவி கொண்டு வந்து இருத்துங்க. தமிழ் எந்த வசன நட சங்க இலக்கியம் எல்லாம் கதைச்சு தமிழ் பற்றோடு இருக்கணும் என்று தமிழர்களுக்கு கதைச்சு பிள்ளைகளுக்கு தமிழ் கதைக்க வைக்கணும் என்றெல்லாம் செஞ்சும் பிரயோசனம் இல்லை. கடைசியில் பொருளாதார ஆதரவு இல்லாட்டி அது இல்லாமல் இதன்றது வந்து, அதாவது என்ன சொல்கிறது, சாப்பிடாமல் பசியோடு இருந்து தமிழை வளர்த்துன்றது ஒரு உண்மையிலேயே முடியாத காரியம். பொருளாதாரம் கட்டாயம் வேணும். அது பொருளாதார சப்போர்ட், இந்த உந்துணர்வு இருக்கணும். பொருளாதாரம் இருந்தால் தான் தமிழர்கள் வேண்டலாம். ஸோ ஆகவே இப்போ விஜய் வந்தவர் மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறார்னு பாருங்கோ. இப்படி தமிழ் பாடத்தை கட்டாயமாக்கி தமிழர்கள் பாடம்
தேர்ச்சி பெற்றால் தான் வேலையா என்று மாற்றுறதை கேளுங்க, அவரை செய்ய வையுங்க. அவர் செஞ்சாருண்டா அவர் உண்மையிலே நல்ல தமிழ் தேசியவாதி, அவருக்கு அடுத்த முறை எல்லாரும் வாக்கு போடுங்க. அதை நானும் சொல்லுவேன். ஏன்னா யார் பேசுகிறது கதைக்கிறது நல்லதுண்டு இல்லை, யார் செயலில் செய்கிறாருன்றதான் முக்கியம். உண்மையிலே தமிழுக்கு பெற்றாளர்ண்டா அதை செய்வாங்க. தமிழ் பற்றில்லை, நான் தெலுங்குலேருந்து வந்த, நான் தெலுங்கானா இங்கேருந்து வந்த, நான் எனக்கு தமிழ் பற்றில்லை, தமிழ் மொழியை கட்டாயமாக்க தேவையில்லை. ஆனால் தெலுங்கு மொழி கட்டாயம், கன்னடாவில் அவங்களோட மொழி கட்டாயம். ஆனால் தமிழ்நாட்டில் அது தேவையில்லை, அது எங்களுக்கு நாங்கள் எல்லாரையும் ஆதரிக்கணும், அதனால் எல்லார்கிட்ட மொழியும் படிக்கணும், அதனால் தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொன்னால் அவன் உண்மையான தமிழ் பெற்றாலும் இல்லை. அது இவன் தமிழனாகவே இருந்தால் கூட அவன் தமிழ் பெற்றாலும் இல்லை. தமிழா, உன்னை குரங்குன்னு சொன்ன வடக்கன் ராவணன் சமஸ்கிருதத்தில் தான் கதைச்சான் என்று சொல்கிறத நீ நம்பாது. The definition of insanity is you keep doing the same thing expecting a change. நன்றி, வணக்கம்.